என் காதலன் எபிசோட் 1ல பார்ட் 2. சாரி, இந்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிருச்சு. ஐ அம் ரியலி ஸோ சாரி. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் எல்லாமே நிறைய இருந்துச்சு. அதனால தான் வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிருச்சு. ஐ அம் ரியலி சாரி மை ஃபேமிலிஸ். இனிமேல் இப்படி நடக்காம நான் பார்த்துக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வந்து பார்ட் 2க்குள்ள போயிடலாம். பார்ட் 2ஓட ஸ்டார்டிங்லேயும் நம்ம ஃபாவை தான் காமிக்கிறாங்க. உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனோட மொத்த கவனமும் அவனோட மொபைல்ல தான் இருக்கு. இவன் ஏன் இப்படி மொபைல்ல கவனம் செலுத்திட்டு இருக்கானா, இவன் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். ஆனா அவகிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது மெசேஜ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மொபைல்லயே பார்த்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு புதுசா ஒரு பையன் வரான். இவன் பேர் வந்து பிங்க். நம்ம டிம்மி கூட சொல்லியிருந்தால நாளைக்கு புதுசா வேலைக்கு ஒரு பையன் வரான்ட்டு, அந்த பையன் தான் இந்த பையன். இந்த பையன் வர நம்ம இருந்துட்டு பார் இன்னும் ஓப்பன் ஆகல, இப்ப பிரேக்ஃபாஸ்ட்டும் காஃபியும் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பையன் இருந்துட்டு சொல்றான், நான் ஒண்ணு ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்றதுக்காண்டி இங்க வரல, நான் டிம்மியை பாக்குறதுக்காண்டி தான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கேன். கரெக்டா டிம்மியும் வந்துடுறான். டிம்மி வந்ததுக்கு அப்புறம் டிம்மி வந்து இந்த பையனை ஃபாக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவன் வந்து என்னோட லிட்டில் பிரதர், இன்டர்ன்ஷிப்காண்டி வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, நம்ம பாவம் இருந்துட்டு அதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் சில பல கொஸ்டின் இதெல்லாமே கேட்க அவனும் அதுக்கு ஆன்சர்லாம் பண்ண, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனை வேலைக்கும் எடுத்துடுறாங்க. இருந்துட்டு டிம்மி கிட்ட சொல்றான், பார் ஒர்க் எல்லாத்தையுமே நீ அவனுக்கு சொல்லிக் கொடு, ரெஸ்டாரண்ட் ஒர்க்கு நான் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா நானே அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிங்கு கிட்ட சொல்ல, பிங்கும் இருந்துட்டு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஆக்சுவலி அந்த பார் வந்து பகல்ல வந்து ரெஸ்டாரண்டாவும் நைட்ல வந்து பாராவும் அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ரெண்டையும் ஒன்னா ரன் பண்றதுனால இதுல அந்த பையனுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாயிருச்சு பிங்க்குக்கு. ஸோ இது எப்படி இவங்க நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த பையன் இந்த பார்ல வந்து இன்டர்ன்ஷிப்காண்டி ஒர்க் பண்றதுக்காண்டி வந்திருக்கான். இது எல்லாமே சொல்ல இவனும் இருந்துட்டு சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டிம்மி இருந்துட்டு சரிவா நான் உன்னை சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிங்க் பையனை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இந்த பக்கம் பூவை காமிச்சா பூ பையன் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு சாங்ஸை போட்டு விட்டுட்டு தான் பையன் எந்த வேலையா இருந்தாலும் பண்ணுவான் போல. சாங்ஸை போட்டு விட்டுட்டு குளிக்க போயிட்டான். அப்படியே என்ன மாதிரி நானும் இப்படிதான் ஏதாவது வேலை நடக்கணும்னா சாங்ஸை போட்டு விட்டுட்டு தான் நான் மற்ற வேலை எல்லாத்தையுமே பண்ணுவேன். இதை பார்க்கும்போது எனக்கு என்னோட ஞாபகமே எனக்கே வந்துச்சு. அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்காண்டி அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டேன். இவன் இப்படி குளிச்சுக்கிட்டே இருக்கேன். இவனோட மொபைல் வந்து அடிக்கிற சவுண்டு கேட்க பையன் பாதி குளியல்லேயும் வெளியே வந்து மொபைல் எடுக்கிறான். யாருன்ட்டு பார்த்தா நம்ம பையன் தான் வந்திருக்கான். எதுக்காண்டி வந்திருக்கானா, இவன் கார் வந்து ஏதோ பிரச்சனைன்ட்டு சரி பண்ண கொடுத்துருப்பான் போல. அந்த காரை வாங்கிட்டு தான் இப்ப வந்து இவன் வீட்டு வாசலுக்கு முன்னாடி தான் வந்து நிக்கிறான். டேய் கதவை திறடா, நான் உன் வீட்டு வாசலுக்கு முன்னாடி தான் வந்து நிக்கிறேன், காரையும் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு இதோ இதோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இதோ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பையனும் ரெடி ஆகி போய் டோரை ஓப்பன் பண்ணா நிக்கிறான். இருந்துட்டு இந்தாடா உன்னோட கார்கி அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட இவனும் கேட்ச் பிடிச்சுக்கிறான். இருந்துட்டு சரி ஓகே நைட் எப்படி போச்சு, நல்லா தூங்குனியா, புது இடம் எல்லாமே செட் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து பூ கிட்ட கேட்க, பூவும் இருந்துட்டு எல்லாமே நல்லாதான் போச்சு, என்னோட காண்டால இருக்கிற விட இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருக்கிறது நல்லாதான் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம பூ வந்து பாகிட்ட சொல்ல, பாவும் இருந்துட்டு நேச்சுரல் சில பேருக்கு பிடிக்கதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்க, அந்த இடத்துக்கு நம்ம நாவா வர இவ இருந்துட்டு இங்க என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான் நம்ம நாவா கிட்ட. அதுக்கு நாவா இருந்துட்டு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை வந்து இவன் விட்டுட்டு போயிட்டான் போல, அந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம பூகிட்ட கொடுக்கறது போல, இந்த மாதிரி ஆன்டிஃபா வந்து இதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, ஆளுக்கு முன்னாடி நம்ம பூ இருந்துட்டு இதோதான் நான் போய் வாங்குறேன்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்கிற அந்த டாக்குமெண்ட்டை இவன் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு நான் கார் எடுத்துட்டு கொஞ்சம் வெளியே போறேன், எனக்கு சுத்தி காட்டுறதுக்கு நீயும் என் கூட வரையா அப்படிங்கிற மாதிரி நம்ம பூ வந்து நாவா கிட்ட கேட்க, நாவா திரும்பி நம்ம பாக்குறான். பார்த்துட்டு இல்லையே இன்னைக்கு நான் ஃப்ரீ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நாவா. அதுக்கு இருந்துட்டு ஆமா அவன் இன்னைக்கு ஃப்ரீ கிடையாது, அவன் வந்து இன்னைக்கு லீவ் எடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பூ இருந்துட்டு ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு டே எல்லாத்தையும் இப்படி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னுட்டு நினைக்காத, அவன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட லீவு கேட்டிருந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து பூ கிட்ட சொல்ல, அதுக்கு இவ இருந்துட்டு அதாவது பூ இருந்துட்டு சொல்றான், ஆனா அவன் நம்ம பார்ல ஒர்க் பண்றான்டா, அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறது வேண்டியது என்னோட கடமை தானே அப்படிங்கிற மாதிரி பூ வந்து பாகிட்ட சொல்ல, அப்ப நம்ம நாவா இருந்துட்டு சரி ஓகே நீங்க என்ன மாதிரி பேசுங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாவும் இருந்துட்டு சரி ஓகே போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் சரி ஓகே சேஃபா டிரைவ் பண்ணிட்டு போங்க, உங்களை நான் பார்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாவாவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போக நம்ம பூ பையனும் நாவாவையே பார்த்துட்டு இருக்க. இருந்துட்டு
டேய் இப்படி நான் இருக்கும்போதே அவனை வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து அவனை திட்டிட்டு இருக்கான். இங்க பாருடா தம்பி, நான் உனக்கு நல்லதா ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். சும்மா சும்மா அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறத விட்டுட்டு நீ வேற யார் பின்னாடியே சுத்தினா அது ஒர்க் அவுட் ஆகும். இவனை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பூ கிட்ட சொல்ல, பூ இருந்துட்டு நான் தான் சும்மா சும்மா அவனையே சுத்திட்டு இருக்கேன்ட்டு தெரியுதுல்ல, அவன் கூட ஃப்ளர்ட் பண்றதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா என்ன அப்படிங்கிற மாதிரி பூ வந்து கிட்ட கேட்க, இருந்துட்டு அப்படி நடக்காம இருக்கிறது நல்லது உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் இருந்துட்டு பூகிட்ட இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்க்கு ஒரு ஆள் வந்திருக்கான், அவனை நீ பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பூ இருந்துட்டு இல்லப்பா, எனக்கெல்லாம் அவனுக்கு ட்ரைனிங் பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, நீயே பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி பூ வந்து கிட்ட சொல்றான். பாவும் இருந்துட்டு சரி ஓகே, அப்புறம் நான் அவனை பாத்துக்கிறேன், நீ போய் கஸ்டமரை பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பூகிட்ட சொல்ல, பூவும் இருந்துட்டு சரி ஓகேடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா பாருக்கு வந்து சேரு, நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பூகிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் நம்ம பையன் கார் எடுத்துட்டு நல்லா ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கான், அந்த நேச்சுரல் எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கஃபேக்கும் போறான். அந்த கஃபேக்குள்ள போனா அந்த கஃபேல வந்து ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல வந்து இந்த மெர்மெய்டு ஷெல் இருக்கு இல்லையா, அந்த ஷெல்ல வந்து ஒரு மாதிரி செயின் மாதிரி செஞ்சு ஒரு மாதிரி அந்த போட்டோல போட்டிருக்காங்க. அதை பாக்குறான், பார்த்தோன்னேவும் இவனுக்கு அதை டச் பண்ணி பார்க்கணும்னு போல தோணுது போல. இவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு டச் பண்ணலான்ட்டு கையை எடுத்துட்டு போறான். அப்போ ஒரு ஆளோட வாய்ஸ் கேக்குது, நான் உனக்கு சஜஷன் பண்றேன், அதை டச் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளோட வாய்ஸ் கேட்க, இவனும் அந்த ஆள்கிட்ட வந்து ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு, அதனாலதான் நான் தொட்டு பார்க்கணும்னு நினைச்சேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், அது எந்த கைண்டான ஃபிஷ்ஷோட ஷெல்லு, இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பூ வந்து அந்த ஆள்கிட்ட கேட்க, அந்த ஆள் இருந்துட்டு சொல்றான், நான் சொல்லுவேன் ஆனா நீ நம்புவியான்ட்டு எனக்கு தெரியல, இது வந்து மெர்மைடோட ஷெல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த புது ஆளு வந்து நம்ம கிட்ட சொல்றான். அவன் சொல்ல இவன் சிரிச்சிட்டு, இல்ல நான் இதெல்லாம் நம்பவே இல்லை, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பூ வந்து அந்த புது பையன் கிட்ட சொல்றான். அதுக்கு அவரும் இருந்துட்டு பரவாயில்ல, நீங்க நம்பாம இருக்கிறதும் நல்ல விஷயத்துக்கு தான், மக்கள் இதை எந்த அளவுக்கு நம்பாம இருக்காங்களோ அந்த அளவுக்கு நல்லது, நம்புறவங்களுக்கு கெட்டது நடக்கும்ட்டு ஐதீகம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் வந்து நம்ம பூகிட்ட சொல்லிட்டு, சரி ஓகே உங்களை பார்த்தா இந்த ஊரை சேர்ந்தவங்க மாதிரி கிடையாதே அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள் வந்து நம்ம பூகிட்ட கேட்க, பூ இருந்துட்டு இல்ல இல்ல நான் இந்த ஊர்ல கிடையாது, ஆனா நான் இங்க வந்து மூவ் ஆன் ஆகலான்ட்டு நினைக்கிறேன். இங்க என் ஃப்ரெண்டு கூட நான் ஒரு பார் வந்து ஓபன் பண்ணிருக்கேன், நானும் என் ஃப்ரெண்டும் பிசினஸ் பார்ட்னர். அப்புறம் எனக்கு ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும்ட்டு நினைக்கிறேன், எனக்கு அதை பத்தி ரொம்ப வருஷமா ஒரு பிளானிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனோட எல்லா விஷயத்தையுமேவும் நம்ம பூ வந்து அந்த ஆளுகிட்ட சொல்ல, அந்த ஆளும் கேட்டுட்டு, இந்த ஐலாண்ட்ல எல்லாராலையெல்லாம் வந்து ஸ்டே பண்ண முடியாது, இந்த ஐலாண்ட்ல 2 வகையான மக்கள் மட்டும் தான் ஸ்டே பண்றாங்க. ஒண்ணு இந்த ஊர்லயும் பிறந்து வளர்ந்தவங்க, இன்னொன்னு இங்க வர டூரிஸ்ட். எல்லாராலையும் இங்க வந்தெல்லாம் தங்க முடியாது, இந்த இடம் உங்களுக்கு சூட்டபிளான இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த புது ஆளு வந்து நம்ம பூ கிட்ட சொல்ல, பூ இதெல்லாமே கேட்டுட்டு அது ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, கரெக்டா நம்ம பூக்கு வந்து கால் வருது. நம்ம தான் கால் பண்ணியிருக்கான். இவன் பேசிட்டு சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தான் நம்ம பூ வந்து அவர்கிட்ட சரி ஓகே நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் வந்து உங்களை மீட் பண்றேன், ஆமா உங்க பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான் நம்ம பூ அவர்கிட்ட. அதுக்கு அவரும் இருந்துட்டு என்னோட பேர் வந்து சீப் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனும் இருந்துட்டு என்னோட பேர் வந்து இந்த மாதிரி புருச், இந்த மாதிரி பக்கத்துல கடல் பக்கத்துல தான் பார் இருக்கு, உங்களுக்கு எப்பயாவது ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் அங்க இருந்து போயிடுறான். ஆனா இவனுக்கு போறதுக்கு மனசே இல்லை, அந்த ஷெல்லையே பார்த்துட்டே தான் இருக்கான். இதை வந்து அவரும் நோட் பண்றாரு, அவரும் அந்த ஷெல்லையே தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் இந்த பக்கம் இன்னும் 2 புது ஆளோட இன்ட்ரடக்ஷன். அந்த மொபைல் பேசிட்டு இருக்கல்ல அவன் பேர் வந்து ப்ரெப்பைடு, இந்த பக்கம் உட்காந்துருக்கல்ல அவன் பேர் வந்து மிட். ப்ரெப்பைடு யாருகிட்ட கால்ல பேசிட்டு இருக்கானா நம்ம நாவா கிட்ட தான். நாவாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கேன், சீக்கிரமா வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் சரி ஓகே நான் இதோ வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவ இருந்துட்டு வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆயிட்டு தான் வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஆக்சுவலி இந்த ப்ரிப்பேர்டுக்கு வந்து நம்ம நாவா மேல ஒரு கண்ணு, ஆனா நாவா வந்து இவனை ஒரு பிரதரா தான் பார்த்துட்டு இருக்கா, ஆனா இவனுக்கு தான் அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவன் கால்ல பேசி முடிக்க அந்த மெட் இருக்கா இல்லையா, அவன் வந்து இவனை ஓட்டிட்டு இருக்கான். இவன் இருந்துட்டு டே மெட்
இந்த விஷயத்த பத்தி அவனுக்கு தெரியாம பாத்துக்கணும்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் நம்ம மெட் கிட்ட சொல்ல, மெட் இருந்துட்டு ஆமா அவனுக்கு மட்டும்தான் தெரியாது இந்த விஷயம், இந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நீயும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அவன்கிட்ட சொல்லாமலே இருக்க போற, சீக்கிரமா இந்த விஷயத்த அவன்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த மெட் வந்து நம்ம ப்ரெப்பைட் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நாவாவும் வந்துடுறான். இவங்க 2 பேர் பண்றதெல்லாம் பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் பண்ற மாதிரியே தான் இருக்கு. இந்த ப்ரெப்பைட் நம்ம நாவா வந்தோடனே அவன் தலையை தொடுறது என்ன, அவன் ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணி விடுறது என்ன, அவன் கையை பிடிக்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரிதான் எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அந்த மெட் பையன் உட்காந்து பாக்குறான்னா அவன் இருந்துட்டு ஆஹா என்ன ஒரு காட்சி பாக்குறதுக்கு அப்படியே கனவு மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, நம்ம நாவா இருந்துட்டு என்ன என்ன சொல்றான் இப்ப அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ப்ரிப்பேர்டு இருந்துட்டு அவன் ஏதோ லூசு பையன் லூஸ் மாதிரி ஏதோ உளறிட்டு இருக்கான், அதெல்லாம் கண்டிக்காத, வா நம்ம 2 பேரும் இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரிப்பேர்ட் நாவாவோட கையை பிடிச்சி அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இவன் இருந்துட்டு அடே 2 பேர் நில்லுங்கடா நானும் வெயிட் போறேன், என்ன மட்டும் கழட்டி விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க 3 பேரும் எங்க வந்திருக்காங்கன்னா பீச்சுக்கு தான். பீச்சுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு சரி ஓகே குளிக்க தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சா உடனே தண்ணிக்குள்ள இறங்குனவுடனே 3 பேரும் மெர்மைடா மாறிட்டாங்க. அதுல அந்த ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கல்ல பெருசா அவன் தான் ப்ரிப்பேர்ட். இந்த பக்கம் டார்க் ப்ளூவா இருக்கான்ல அவன் வந்து நாவா. இன்னொரு பக்கம் லைட் ப்ளூவா இருப்பான் அவன் வந்து மெட்டு. இவங்க 3 பேரும் தான் மெர்மைட். இன்னும் எத்தனை மெர்மைட்லாம் இந்த சீரீஸ்ல வரப்போகுதுன்ட்டு தெரியல. 3 பேரும் தண்ணிக்குள்ள இறங்கி நல்லா ஜாலியா உள்ளார நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பூவை காமிச்சா பூ வந்து பார்ல இருக்கிற கஸ்டமர் எல்லாருகிட்டயுமே பேசிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம பாவை தான் கஸ்டமரை கவனிக்கிற பொறுப்பை இவங்கிட்ட கொடுத்துட்டா இல்லையா. ஸோ இவன் வந்து அங்க இருக்கிற எல்லா கஸ்டமர்கிட்டயும் பேசிட்டு இருக்கான். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எங்ககிட்ட கேளுங்க நாங்க பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். பேசி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மெக் கிட்ட போய் டேய் மெக் நம்ம பார் வந்து ரொம்ப கூட்டமா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இருந்துட்டு ஆமா ஆமா ரொம்ப கூட்டமா தான் இருக்கு, இது வந்து ஹை சீசனும் கிடையாது, இருந்தாலும் இப்படி இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு நீ என்ன நினைக்கிற, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மெர்மைடு கதை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இருந்துட்டு அதை பத்தி உங்களுக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ இருந்துட்டு ஆமா இங்க இருக்கிற எல்லா கஸ்டமரும் அதை பத்தி தானே பேசிட்டு இருக்காங்க, என்னமோ இந்த கென் தீவுல மெர்மைடுகள் மனுஷனோட மனுஷனா ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்களா, மனுஷனுக்கும் மெர்மைடுக்கும் வித்தியாசமே தெரியாதா அப்படி ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ட்டு இங்க இருக்கிற கஸ்டமர் எல்லாமே பேசிட்டு இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பூ வந்து நம்ம மெக்கு கிட்ட சொல்ல, மெக்கு இருந்துட்டு உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு போ அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அந்த லேக் இருக்கா இல்லையா, லேக் பையன் இருந்துட்டு ஆமா மெர்மைடுகள் எல்லாமே ஃபுல் மூனுக்கு முன்னாடி நைட் தான் வந்து அவங்க வந்து கண்ணுக்கு தெரிவாங்க, அவங்களோட பாடியில 8 பாயிண்ட்ல வந்து ஒரு ஸ்டார் மார்க் வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த லெக் பையன் வந்து நம்ம பூ கிட்ட சொல்ல, பூ இதெல்லாமே கேட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கு நம்ம மெக்கும் இருந்துட்டு நீ இதெல்லாமே நம்புறீங்களா பூ அப்படிங்கிற மாதிரி கேட்க, பூவும் இருந்துட்டு நான் கண்ணால பாக்குற வரைக்கும் எதையும் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறான். பூ அதை பத்தியே தான் திங்க் பண்ணிட்டே இருக்கான். திங்க் பண்ணிட்டு நம்ம மெக்கிட்ட சரி மேக்கு பார வந்து க்ளோஸ் பண்ணிடுறியா எனக்காண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு சரி ஓகே நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனும் இருந்துட்டு சரி ஓகே நான் அப்படியே அந்த பக்கமா போய் மற்ற கஸ்டமர் கிட்ட எல்லாம் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போயிடும். இவனும் சரின்னு சொல்லிட்டு பார் வேலை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். பக்கம் தண்ணிக்குள்ள போன நம்ம மெர்மைடு பசங்களை காமிச்சா அவங்க 3 பேரும் நல்லா ஜாலியா தண்ணிக்குள்ள என்ஜாய் பண்ணிட்டு சரி ஓகே நம்ம இப்ப வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே தண்ணிக்கு மேல வந்துடுறாங்க. நம்ம நாவா பையன் ஒரு பாறை மேல உட்காந்துருக்க, அந்த ப்ரிப்பேர்டு பையன் இருந்துட்டு சரி ஓகே நம்ம இப்ப போலாமா, நானே உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரிப்பேர்டு வந்து நாவா கிட்ட சொல்ல, நாவா இருந்துட்டு இல்ல எனக்கு இங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்கணும் போல தோணுது, நான் கொஞ்ச நேரம் இருக்கவா அப்படிங்கிற மாதிரி நாவா அந்த பையன் கிட்ட கேட்க, அவனும் இருந்துட்டு சரி ஓகே நான் உனக்காண்டி வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையெல்லாம் தடவி கொடுத்துட்டு அங்க இருந்து போறான். இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த பீச் அந்த 3 எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரிலாக்ஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கம் பூவை காமிச்சா பூ பயங்கரமா குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வந்திருக்கான். ஆண்டவா இன்னைக்குதான் நான் இவ்வளவு குடிச்சிருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு புலம்பிட்டு தள்ளாடிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்படி தள்ளாடிக்கிட்டே வந்ததுல எதையோ ஒண்ணு தடுக்கி பொத்துன்ட்டு கீழேயும் விழுந்துறான். கீழே விழுந்ததுல எதையோ பார்த்து ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். அப்படி என்னத்தடா ஷாக்கா பார்த்துட்டு இருக்கானா, அங்க மெர்மெல் கெட்டப்ல நம்ம நாவா பையன் கண்ணு மேல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா,
அததான் இவன் இப்படி ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். ஷாக்கா பார்த்துட்டு கண்ணினெல்லாம் தொடச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம பாக்குறது கனவா நனவா அப்படிங்கிற மாதிரி கண்ணினெல்லாம் தொடச்சிட்டு பார்த்துட்டு இருக்கான். மெர்மெய்டுன்ட்டு வேற கத்திக்கிட்டு இருக்கான். இவன் கத்துற சவுண்ட் வந்து அங்க உட்காந்து இருக்கிற நாவாக்கு வேற கேட்டுருச்சு இல்லையா? நாவாக்கு என்ன பண்றேன்ட்டே தெரியல. அவன் ஒரு மாதிரி ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். நாவாக்கு தெரியுது பார்த்தது பூதான்ட்டு. ஆனா பூக்கு தான் தெரியல அங்க உட்காந்து இருக்கிறது நாவான்ட்டு. அவன் நினைச்சுக்கிறான் அது ஒரு மெர்மெய்டு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். அவனும் ஷாக்காவே பார்த்துட்டு இருக்கான். இதோட எபிசோட் 1ல பார்ட் 2 இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸை நம்ம கன்டினியூ பண்ணலாமா வேணாமான்ட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் இந்த சீரீஸ்க்கு நம்ம தமிழ்ல ஒரு பேர் வச்சிருந்தோம், என் காதலன்ட்டு. எனக்கு என்னமோ அது இந்த சீரீஸ்க்கு அவ்வளவா சூட் ஆகிற மாதிரி தோணல. எனக்கு என்னவன்ட்டு வைக்கலான்ட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்ட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு என்னவன்ட்டு வைக்கலாம்னா 2ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல என் காதலன்ட்டே வைக்கலாம்னா 1 கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க எதை அதிகமா சொல்றீங்களோ நம்ம அதையேவும் செகண்ட் எபிசோட்ல இருந்து தமிழ்ல நேமா வச்சிடலாம். ஓகேவா? மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய பிஎல் சீரிஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க.